மண்டையில சுரு என்று உரைக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு மனைவிமார மூட்டை முடிச்சு கட்டினா தான் அனுப்பிச்சுவாங்க. ஏன்னா கணவர்மார்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய சில காரியங்களை எடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிங்க நம்ம சபையில இல்ல, இங்க அவருடைய ஓரல் ராபர்ட்ஸ் காரியத்துல நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் பாருங்க, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணாரு, ஆகா அவர் அதுவரை என்ன நம்பிக்கொண்டிருந்தார், நம்ம இப்படியாக ஏழையாக இருந்துட்டு போக வேண்டியதான் கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய திட்டம், இப்படியே இருந்துட்டு போக வேண்டும் என்று. ஆனால் அதை அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு அவருடைய மனைவி என்ன செய்ய வேண்டியதா இருந்தது, செயல்பட வேண்டியது அவசியமா இருந்தது. அவர்கள் அந்த காரியங்கள் செய்ததினாலே அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். உங்களோட இனிமேல் வாழ முடியாது, புது வீட்டை பிடிங்க, அப்பதான் உங்களோட வாழ்வேன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய கண்கள் அப்பொழுது திறக்க ஆரம்பித்தது. அப்பொழுது வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். நாம் என வேதத்தை திறந்து பார்க்கின்ற பொழுது, வேதத்துடைய சத்தியங்களை அறிந்து கொள்கின்ற பொழுது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த பூமியிலே நாம் வானத்தின் கீழாக, திறந்த மதங்களின் கீழாக நாம் வாழ முடியும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அதனுடைய பேச ஆரம்பிக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க அதன் பிறகு அவர் வாடகை வீடு எடுக்க ஆரம்பித்தாரு. அப்படியாக அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. முன்னுக்கு வர ஆரம்பித்து பாத்தீங்கன்னாக்க அவர் பிற்காலத்திலே சொன்னல 5000 ஏக்கர் 60 ஏக்கருக்கு மேலாக ஓரல் ராபர்ட்ஸ் என்ற யூனிவர்சிட்டியை வச்சு நடத்தினாரு. அவருடைய திருசபை 250 PhD ப்ரொஃபசர், 2500 டீச்சர்ஸ், இப்படியாக வைத்து ஒரு பெரிய புரட்சியை அமெரிக்க தேசத்திலே பொருளாதாரத்திலே இவர் இந்த ஏழ்மையிலிருந்து எழுந்த உடனே எப்படி இந்த ஏழ்மையிலிருந்து நான் முன்னுக்கு வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளை பேசி ஜனங்கள் மத்தியிலே, திருச்சபை மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணினார். அவர் அந்த நாட்களில் அவர் எழும்புகிறவரை அன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே கிறிஸ்தவர்கள் 50-60 வருடத்துக்கு முன்பதாக ஏழைகளாக தரித்திரராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 50-60 வருடத்துக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தில் கிறிஸ்தவர் என்றால் தரித்திரராக. ஆனால் இந்த ஒரு மனிதன் எழுந்திருந்து கர்த்தர் நம்மளை வானத்தின் கீழாக, வானத்தின் மதகளின் கீழாக வாழும்படியாக வைத்திருக்கிறார் என்று இந்த சத்தியத்தை அறிந்து விசுவாச வார்த்தைகளை பேசி மக்கள் உள்ளத்துல விசுவாச நம்பிக்கை தட்டி எழுப்பினார். கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறமாக அவர்களுடைய ஐஸ்வர்யங்களாக மாறினார்கள். இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கென்று சொந்த டெலிவிஷன், சொந்த ரேடியோ ஸ்டேஷன், சொந்தமான பழைய நிறுவனங்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினாலே சாதிக்க முடியாத எந்த காரியமும் கிடையாது என்ற நிலைமைக்கு மாறியதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதனுடைய எழுப்புதல் பிரசங்கள், எழுப்புதல் விசுவாச வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நம்மை திறந்த வானத்தின் மேலே வைக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவர் இந்த விதைப்பும் அறுப்பும் என்ற காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் அப்புறமாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு புரட்சி என்ன உண்டாச்சு, பொருளாதார ஆசீர்வாதத்திலே. ஹல்லேலூயா. அப்ப இந்த விதைப்பும் அறுப்பும் காரியத்தை விதைத்து மக்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணினவர் இந்த ஓரல் ராபர்ட்ஸ் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது அந்த விசுவாச வார்த்தைகள், இந்த விதைப்பு அறுப்பும் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் தரித்திரத்திலிருந்து செழிப்பின் கீழாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செழிப்பாக இருக்கின்ற பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்ப அநேகர் நினைக்கிறாங்க, நாம் தசமபாகம் கொடுக்காதனால்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அநேகர் நினைக்கிறாங்க. ஒரு சில தசமாக கொடுத்தவர்கள் நம்ம கொடுத்து கொண்டிருக்கான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். தசமம் கொடுக்காதவர்கள் நமக்கு சரியான ஆசீர்வாதம் இல்லாத காரணம் தசமபாகம் கொடுக்காததினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன தெளிவாக சொல்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மீண்டுமாக மல்கியா 3:10 படிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆனா இந்த வசனத்தை வைத்து தசம கொடுக்காமல் இருப்பது மட்டும்தான் வானத்தை நமக்கு திறக்காமல் அடைவிட்டு இருக்கிறது என்று நினைக்கிறோம்.
ஆனால் இது மட்டுமல்ல, பல காரியங்கள் ஏன்னா நமக்கு வானம் திறக்கப்பட முடியாமல் அடைபட்டு இருக்கிறது. அதெல்லாம் நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். இப்படியா இருக்கும்? இந்த காரியங்கள்லாம் நமக்கு வானம் திறக்கப்படாமல் இருக்கிறதா என்று, ஏன்னா நமக்கு வானம் இதுவரை அடைக்கப்பட்டு போய்விட்டதா என்று சொல்லி இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்தவம் என்பது நமக்கு ஆண்டவர் ஏன்னா அது ஒரு வே ஆஃப் லைஃப். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ வே ஆஃப் லைஃப். கிறிஸ்தவத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு வழியை வைத்திருக்கிறார். இந்த வழியா வாழ்ந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. புரியுங்களா? இப்ப விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் நீங்க என்ன சொல்ல விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனாக்க சும்மா உதட்டளவு விசுவாசிக்க கூடாது. புரியுங்களா? வாய்ப்பாடு சொல்றோம்ல, ஊர்ல படிச்சிருப்போம். ஏன்னா ஓர் 2 2 2 2 4 சொல்லியிருப்போம். ஏன்னா அது மாதிரி வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு போனா ஒன்றும் ஆகாது. சூத்திரத்தை போல சொல்லிட்டு போன என்ன செய்யாது? ஏன்னா பாஸ் சொல்றாரு, நான் சொல்லணும், நான் வாயை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிறகு தப்பா நினைப்பாரு, அமைதியா இருக்காரு. அதனால என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசித்து சொல்றதுதான் விசுவாச வார்த்தை. சரிங்களா? அதாவது பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 4:12 2 கொரிந்தியர் 4:12 விசுவாசித்து நான் யார் பேசுகிறேன், விசுவாசித்து ஆகியால் பேசுகிறோம், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பதனால் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்தவம் என்றால் அது ஒரு வாழக்கூடிய ஒரு முறை. அப்ப நாம் எல்லா மக்களும் நம்முடைய வாழக்கூடிய முறையை சீர்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யும்? விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் பேரிலே, தேவனுடைய வார்த்தையின் பேரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது அந்த விசுவாச வார்த்தைகள் நம்ம வெற்றிக்குள்ளாக நடத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாமல் இருப்பதற்கு ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதுல பாருங்க நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் முதல் காரியம் அதுல ஒன்று தசமபாகம் முதல் காரியமா இருக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமா அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இதை தெளிவாக விவரமாக பார்த்துவிட்டு நம்ம அடுத்த காரியங்களுக்குள்ள செல்லலாம். மத்தேயு 23:23 மத்தேயு 23:23 இயேசு இதை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதாளமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தேன். நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. நன்றாக கவனிக்கிற வேத வசனத்தை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பாருங்க, இவர்களெல்லாம் யாரு? மசாலாவிலும் ஜீரகத்திலும் வெந்தயத்தில் கூட தசமபாகம் கொடுக்கக்கூடியவர்கள். இவங்க யாரு? மசாலா தசமபாகத்தை, ஜீரகம், வெந்தயம், சின்ன காரியங்கள் கூட சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்ன செய்வாங்க? தசமபாகம் கொடுத்து சரியாக செலுத்தினார்கள். ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இயேசு சொல்கிறார். புரியுங்களா? அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, அவன் தசமா கொடுக்காம இருப்பது வானத்தை அடைப்பது கிடையாது. இந்த ஆட்கள் தசமபாகம் மசாலாவில் கூட ஜீரகத்தில் கூட வெந்தயத்தில் கூட என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள். ஆனால் இயேசு இவர்கள் பார்த்து என்ன சொல்றாரு? பரிசேயரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழ் வாழ முடியாமல் வானத்தினுடைய மதைகளினுடைய அந்த திறக்கப்பட்ட நிலைமையில இல்லாமல் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் அதுல பார்த்தா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கற்பித்த விசேஷங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். புரியுங்களா? அவங்க சின்ன சின்ன காரியத்தில் கூட தசமமாக செலுத்தினாலும் எதை விட்டுட்டாங்க? நீதியை விட்டு விட்டார்கள், இரக்கத்தை விட்டு விட்டார்கள், விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். கர்த்தருக்கு நம்ம தசமம் கரெக்டா கொடுக்கலாங்க. ஆனா நம்ம எப்படி வெளியே நடந்து கொண்டோம்? ஹல்லேலூயா. எப்படியாக கர்த்தருடைய காரியங்களை நடந்து கொண்டோம், எப்படியாக குடும்ப காரியங்களை நடந்து கொண்டோம், எப்படியாக வேலை இடத்துல எஜமானுக்கு நம்ம நடந்து கொண்டோம், நீதியாக நடந்து இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து இருக்கிறோமா, விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இதெல்லாம் எவ்வளவு தசமம் கொடுத்தாலும் பானம் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. புரியுங்களா? கர்த்தர் இயேசு தெளிவாக சொல்றாரு. சரியான சின்ன காரியத்தில் கூட தசமம் கொடுத்தவங்க என்ன பார்த்து சொல்றாரு? பரிசேயரே, வேத பாரகரே, ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்றால் என்ன? உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாத
ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மக்கள் கீழே இருக்கிறீங்க, அதான் ஐயோ என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் நீதி, இரக்கம், விசுவாசம் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விட்டார்கள். இந்த முக்கியமான காரியங்கள் அவர்கள் செய்யவில்லை. இந்த 3 காரியங்கள் வருகின்ற பொழுது அதன் கீழே என்ன வந்து அதன்படியாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் சென்று விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி தசமாக செலுத்தினாங்க, இருந்தாலும் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வரவில்லை. அதனாலதான் கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு, நீங்கள் இந்த காரியங்களை விட்டு விட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை முறை, புரியுங்களா? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது என்ன, எல்லா காரியங்களும் என்ன செய்யணும், சரியாக செய்யணும். தசமா விட்டு கொடுப்பதனால நமக்கு என்ன செய்யாது, ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது.